மாட்டாங்களா? மக்கள் வரலாமா? மக்கள் வெயில நிக்க அதிகாரி வரக்கூடாதா? அவங்க வந்து நேர்ல இருப்பாங்க. அவங்க வெயில நிக்கறாங்க சார். யார் சொல்லுங்க சார் அவரை? நீங்க வெயில நிக்கறாங்க சார் மக்கள். வர இருக்கக்கூடிய எல்லீஸ்புரம் அப்படின்ற பகுதியில மக்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன, எதுக்கான இந்த போராட்டம் நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இந்த பகுதி வந்து இந்த பூர்வகுடி மக்கள் வாழ்கிற பகுதி. இவங்க ரொம்ப பிறந்ததுலேருந்தே ரொம்ப தலைமுறையாக வாழ்கிறாங்க. சுமார் 60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வீட்டு வசதி குடிசை மாற்று வாரியம் வந்துட்டு அந்த குடிசைகளெல்லாம் கட்டடமாக கட்டி கொடுத்தாங்க. இது கட்டி கொடுத்து 60 வருஷம் ஆகுது. ஸோ 60 வருஷம் இந்த பில்டிங் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அது 50-60 வருஷம் ஓல்டு பில்டிங் இதெல்லாம். ஸோ இந்த பில்டிங்கை இப்போ பழசாகிடுச்சுன்ட்டு இடித்து மறுகட்டமைப்பு பண்ணுறாங்க. இப்போ மறுகட்டமைப்பு பண்ணி கொடுக்கும்போது மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. மறுகட்டமைப்பு பண்ணி கொடுங்கன்னு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது, சில சந்தேகங்கள் இருக்குது. அதை வந்துட்டு முன்வைக்க வராங்க மக்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்கள். கோரிக்கைகள் வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டுவீங்க, இடிச்சிட்டு எப்போ கட்டுவீங்க, எவ்வளோ காலம் கட்டுவீங்க, அவ்வளோ வரைக்கும் அந்த நீங்கள் கட்டி கொடுக்குற காலம் வரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்றது. இப்போ அவங்க 24,000 ரூபா செக் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. 24,000 ரூபா கொடுத்து நீங்கள் காலி பண்ணுறாங்க. இன்றைக்கி சென்னையில் அன்றாடங்காட்சிகளாக இருக்கிற இந்த மக்களால் 24,000 ரூபா வச்சுக்கிட்டு இவங்க 1 வருஷமோ 2 வருஷமோ லேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த 24,000 ரூபாய்க்கு எவ்வளோ காலம் எங்கே வாழ முடியும்? அவங்க நகரத்துட்டு வெளியில் போனாங்கனாக்கா அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. அந்த 100 ரூபாய் 200 ரூபா சம்பாதிக்கிற அந்த கூலி கூட கிடைக்காது அவங்களுக்கு. அப்போ அவங்க இங்கே தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இங்கே இருக்கும்போது அந்த கேள்விகள் இருக்குது. அவங்க எங்கே வாழ்றது, எப்படி வாழ்றதுன்னு கேள்விகள் இருக்குது. அப்போ இதை வந்து அரசு கிட்ட வந்து கேட்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். எவ்வளோ நாளில் கொடுப்பாங்க, 1 வருஷமா 1.5 வருஷமா 2 வருஷமா அதை சொல்லணும். எவ்வளோ பெரிய வீடு கட்டுவாங்க, இப்போ இருக்கிற வீடே வருமா, இல்லை இதோட சின்னதாக இருக்குமா, இல்லை இதோட பெருசாக இருக்குமா, இல்லை இப்போ இருக்கிற 2 மாடி இருக்குமா, இல்லை 10 மாடி இருக்குமா, இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கான பதிலாக மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது அரசுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க வந்து சொல்லி கிளாரிஃபை பண்ணிட்டாங்கனாக்கா மக்கள் வந்துட்டு அந்த தேதியில் சரி ஓகே அவங்க 2 பேரும் சுமூகமாக ஒரு சமரசம் வந்ததுனாக்கா அவங்க சொல்கிற தேதியில் காலி பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அரசு வந்து இடிச்சுட்டு கட்டி கொடுத்துட்டு திரும்ப வர போகிறாங்க. ஆனால் இதை செய்யாமல் அவங்க சைட்லேருந்து எந்த மீட்டிங்கும் வரல, எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கல அரசு சைட்லேருந்து. இப்போ இன்றைக்கி காலையில் என்ன நடந்ததுனாக்கா திடீர்னு வந்து போலீஸ் அவ்வளோ பேர் வந்து இறங்கினாங்க. போலீஸ் வந்தப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த முன்னாடிக்கு ஒரு 4-5 கடைகள் இருக்குது, கடைகளை இடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. கடைகளை இடிக்க போகிறன்னு போது மக்களுக்கு அது எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சரி கடைங்க தானே நீங்கள் இடிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ கடைகளை இடிச்சிட்டு இருந்தவங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் வாழ்கிற பகுதிக்குள்ளே வந்து ஒரு வீட்டை, அதாவது மொத்தமாக 8 வீடு இருக்கிற 8 குடித்தங்கள் இருக்கிற ஒரு பாடியில் ஒரே ஒரு வீட்டை மட்டும் இடிக்கிறாங்க. என்னென்னு கேட்டதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவர் இடிக்க ஒத்துக்கிட்டாருன்றாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவர் இடிக்க ஒத்துக்கிட்டாருன்றாங்க. அவர் ஒத்துக்கிட்டாலுமே கூட இது தனி வீடு கிடையாது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது. இது வந்து ஒரு பிளாக், ஒரு மொத்த ஒரு ஹவுசிங் போர்டு. அப்போ ஹவுசிங் போர்டில் அதுவும் பழைய ஹவுசிங் போர்டு. அப்போ இதில் ஒரு வீட்டை நீங்கள் இடிச்சிங்கனாலும் அதோட பாதிப்பு எல்லா வீட்டுக்கும் போகும். அது ஒரு கிராக் விடும், அது ஒரு கல் விழலாம், என்னென்ன நடக்கலாம். அப்போ அந்த ஆபத்து இருக்கணும் போது இப்படி ஒரு ரிஸ்க் எப்படி அந்த அதிகாரி எடுத்தாங்க? இது அவங்க சாவியே கொடுத்தாலும் கூட மக்கள் வாழ்கிற பகுதியில் ஒரு நடுவில் ஒரு பில்டிங் நடுவில் ஒரு வீட்டை இடிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை வந்துட்டு எப்படி அவங்க செஞ்சாங்க? அப்போ மக்கள் வந்து அதை தடுக்கிறாங்க. அது வந்து இது இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி இடிக்காதீங்க, நாங்கள் வந்து பேச கூப்பிட்ருக்கோம், நீங்கள் வந்து பேசுங்க, எங்கிட்ட பேசுங்க, நாங்கள் ஒன்றும் மாட்டோன்னு சொல்லலை அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அதை கேட்காம திரும்ப போலீஸை வந்து கூப்பிட்டு வந்து போலீஸ் மூலமாக மக்களை ஒதுக்கிட்டு அவங்கள உள்ள நுழைய விடாமல் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இடி அடிக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் போய் உட்காராங்க. ரோட்டில் போய் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. எங்களோட வாழ்கிற வீட்டை இடிக்கிறீங்க, எங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறீங்க, எங்களுக்கு பதில் சொல்லணும். ரோட்டில் போய் உட்காந்துருக்கிறோம். அதுக்கப்புறமா ஏஐ வர்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டு அடித்து மக்கள்லாம் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க. ஆமாம், வன்முறையாக தான் அங்கேருந்து கிளப்பினாங்க. மக்கள் வந்து சமரசமாக அங்கேருந்து வரல. அங்கேருந்து இங்கே நிற்கக்கூடாதுன்னு பிடிச்சி தள்ளி எல்லாம் விட்டு தான் அங்கேருந்து தள்ளி கூப்பிட்டு வந்தாங்க இங்கே. அதுக்கப்புறமா சரி இங்கே கூப்பிட்டு வந்தால் இங்கே அப்புறம் ஏஐ வந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸர் வந்தாங்க. எல்லோரும் பேசிட்டு சரி நாளைக்கு 2 நாள் கழிச்சு வந்துட்டு அரசு சார்பிலேருந்து அதிகாரிகள் வந்து பேசுவாங்க. அவங்ககிட்ட அவங்களோட கோரிக்கை சொல்லி இப்போ சொல்கிறாங்க. இதையே முன்னாடி செஞ்சிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லை, அவங்களே வந்துட்டு பிடிச்சிக்கலாம். ஆனால் இது எளிய மக்கள்ன்றதுனாலே என்னவோ தெரியல, அவங்களுக்கு அந்த அலட்சிய போக்கு இருந்திருக்குது. இனிமேலாச்சும் நாளைக்கு 4 அன்னைக்கு வந்து பேசுகிறாங்க, நாளைக்கு வந்து பேசட்டும், பேசி மக்களோட கோரிக்கைகளை கேட்டுட்டு அவங்களுக்கு சாதகமாக பண்ணட்டும். எங்களோட தரப்பு கோரிக்கைகள் எங்களோட கேள்விகளுக்கான கிளாரிஃபிகேஷனும் உறுதி வேணும், அவ்வளோதான் எங்களுக்கு. இப்போ அவங்க மக்களோட கோரிக்கை ரொம்ப சிம்பிள். இப்போ நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்துருக்கோம், அது பழசாயிடுச்சு.
திரும்ப இதே மாதிரி கட்டி கொடுங்க, அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க அடிப்படையாக. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இந்த 24,000 பத்தாது, அந்த தொகையை உயர்த்தி கொடுங்க, திரும்ப வீட்டுக்கு கையளிக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட 4 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுலாம் எங்களுக்கு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வழி கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தால் வேறு, அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா வேறு. பட் இவங்களால் அன்றாட காட்சிகளாக இருக்கும்போது 100 சம்பாதிக்கிறனால எப்படி 4 லட்ச ரூபா கொடுக்க முடியுறது கேள்வி. அப்போ இதுதான் அவங்களுடைய கேள்வி. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு உறுதி கொடுத்துட்டீங்கன்னாக்கா, சரி இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க பாட்டு சுமூகமாக போக போகிறாங்க. இந்த பகுதியில் வந்து 71 குடும்பம் இருக்குங்க. 71 குடும்பங்கள் இருக்கும்பொழுது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான புரிதல் இருக்காது, எல்லாரும் ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சில போய் கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு 24,000 செக் கொடுக்குறாங்கன்னு வறுமையில் இருக்கிறவங்க வாங்க தான் செய்வோம். அவனுக்கு வந்து 24,000 செக் அரசாங்கம் கொடுக்குது, சரி ஒரு உதவியாக கொடுக்குறாங்க அப்படின்ற போது அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறமா இது வந்துட்டு அந்த 4 பேர் வாங்கிட்டாங்க, அதனால் நான் காலி பண்ணணும்னு சொல்லுவது நியாயம் கிடையாது. இப்போ அவங்க வந்துட்டு மற்ற மக்கள்லாம் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் செக்கை வாங்கியிருக்கீங்க அதனால் இடிக்க வராங்கன்னு போது அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, இந்த மாதிரி சிக்கல்கள் எங்களுக்கு தெரியல, நாங்கள் தெரியாதனமாக வாங்கிட்டோம். அது ஒரு காரணமாக காட்டி பண்ணுறோம். இப்போ அவங்க 4 பேர்ட்ட கொடுத்தது கிடையாது, நீங்கள் எல்லாருக்குமே செக் கொடுத்துக்கிறது நாங்கள் வாங்க தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுங்க. நீங்கள் 24,000 கொடுத்தா டிமாண்ட் அது மீட்டிங்கில் சொல்லுவாங்க. மீட்டிங் நாளைக்கு 4 அன்றைக்கி நடக்குது. 4 அன்றைக்கி மீட்டிங்கில் வந்துட்டு அவங்களோட மக்களோட டிமாண்ட் கிளியராக எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ காலத்துக்குள்ளே அவங்களுக்கு தேவைப்படுது, எல்லா டிமாண்டும் அவங்க அன்றைக்கி கிளியராக சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே பேசிட்டு சங்கம் இருக்குது, இந்த மக்கள் வாழ்கிற இந்த பகுதிக்கான ஒரு சங்கம் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அந்த சங்கத்தின் மூலமாக ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பேசுவோம். அப்போது வந்துட்டு என்ன டிமாண்டு கிளியராக சொல்லுவோம். அரசு அதை கேட்கட்டும், அரசு தரப்பு கேட்கட்டும், அதிகாரிகள் கேட்கட்டும். அதிகாரிகள் வந்து அதுக்கான நியாயமான தீர்வுகள் கொடுக்குற பட்சத்தில் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. 60 வருஷமாக நாங்கள் வீடு இருக்கிறோங்க. நாங்கள் இது 4 தலைமுறை வீடு. எங்களுக்கு வந்து 2023 வந்து இதை இடிச்சு தட்ட 39 வீடு கட்டுத்தர போகிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஐயா வந்து சொன்னார். நாங்களும் ஒத்துக்கணும், எல்லா அலாட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க, 65 வீடு வரும் அலாட்மெண்ட்டை வாங்கினாங்க. நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு போயிட்டாங்க. சரி கரண்ட்டு தண்ணியெல்லாம் கட் பண்ணுறேன்னு சொல்லி வராங்க. நாங்கள் அதை கேட்டோம், பதில் எங்களுக்கு இல்லை. நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்கோம். கேஸுக்கு ஒரு பதில் அங்கே கொடுக்காம இங்கே அராஜகமாக உள்ள நுழைஞ்சி வீட்டெல்லாம் இடிக்கிறேன், நீங்கள் வெளியே காலி பண்ணி போகணும், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த வீடுன்றாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி நடுவில் இருக்கிற வீடை மட்டும் இடிக்கிறதுக்கு பாதுகாப்பு இருக்கு? கேள்வி அதுதான். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது ரொம்ப டேமேஜ்னு சொல்லிட்டீங்க. சொன்ன பிறகு நடுவில் இருக்கிற வீடு எப்படி உங்களால் இடிக்க வர முடியுது? அது இடிச்சா பாதுகாப்பு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்போ மேலே இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு, கீழே இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. அதனால் நாங்கள் வந்து எதிர்குரல் கொடுக்குறோம். எங்கள் வீடு எங்களுக்கு இதே மாதிரி கட்டி கொடுங்க நாங்கள் கேள்வி கேட்டுருக்குறோம். இது நாடு ஜனநாயக நாடு, நாங்கள் நம்புகிறோம். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லது செய்யும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கு நல்லது செய்தால் இல்லை இந்த ஊருக்குள்ளே இருந்து நாங்கள் சாவோம். ஆனால் இந்த வீட்டில் எங்கள் உரிமையை விட்டு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். போட்டு 2024 போட்டோம், 2023 லாஸ்ட்டில் போட்டோம். நாங்கள் போட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அங்கே கேட்குறாங்க, நீதிபதி கேட்குறாங்க, அது 450 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு 280 ஸ்கொயர் ஃபீட் எப்படி நீ கட்டி தருவீங்க கேள்வி கேட்குறாங்க. பதில் இல்லை. 65 வீடு ஏன் கட்டுறீங்க, அவங்க வீட்டை கட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இடம் சின்னது இடம் தானே, இடத்த கட்டி கொடுங்க, அதுக்கும் பதில் இல்லை. அங்கே பதில் சொல்லாமல் எங்களை முன்னெச்சரிக்கை வந்து டிஎஸ்பி வண்டி அது இது எல்லாம் கொண்டு வந்து அதிகாரிங்கெல்லாம் வந்து எங்களை மிரட்டி வெளியே போன எங்களை தள்ளுறாங்க. எங்களுக்கு எங்கே போகிறது எங்களுக்கு புரியலை. எங்கள் மக்கள் இப்போ வந்து இன்றைக்கி 10,000 ரூபாய் 10,000 15,000 இல்லாமல் இந்த சரௌண்டிங்கில் வீடு கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு 40% ஏறும். அப்போ 20,000 25,000 சம்பளமே 10,000 தான் வாங்குறாங்க. 25,000 எப்படி கட்டுவாங்க? நீ வீடு கொடுக்குறேன்னா எத்தனை மாதத்தில் கொடுக்குற, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குற, எவ்வளோ பண்ண ஒருத்தி இருக்கிற எங்களுக்கு சொல்லு. ஆனால் நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீங்கள்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி, உங்களுக்கு இல்லை ஜாதி இல்லை அடி பாப்பன் பாரதியார் பாடினாரு. நீ ஜாதி தான் இதுன்றான் அவங்க. சரி பார்க்கலாம், என்னதான் நடக்குது பார்க்கலாம். மக்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அரசியல் சொல்லித்தாங்க. அரசியல் பற்றி பேசவங்க ஏன் அரசியல் சொல்லி தராம அவங்களுக்கு போதைக்கு அடிமையாக்குறீங்க, குடிக்க அடிமையாக்குறீங்க. இன்னைக்கு இந்த ஊரை பற்றி பார்க்குறீங்களா, அதே மாதிரி எங்களையே காப்பாற்றுங்க. பெண்கள் மட்டும் தான் இறங்கணுமா? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கு வாங்க நீங்கள் வந்து பேசுங்க. அன்னைக்கு வராத இருந்தவங்க இன்னைக்கு வீட்டு பற்றி பயந்துன்னு வரீங்க. யாருடைய கைக்கூலி நீங்கள்? எங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம்னா எங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா, இல்லைன்னா அரசியல்வாதி கைக்கூலியாக இருக்கிறீங்களா? கீழே மறியல் பண்ணாங்கம்மா. சரி வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். நாங்களும் போனோம். சரி நாங்கள் எதுவும் தப்பாக கேட்குறேன், எங்கள் வீடு மாரியே நீங்கள் கட்டி கொடுங்க, எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க. பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. ஒரு 6 மாதத்து குழந்தை ஒன்றுக்குது, 1 வருஷம் குழந்தை ஒன்றுக்குது. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க. நாங்கள் அது வரையும் பேசின்னு இருந்தோம். ரோட்டில் போலீஸ் எல்லாம் வந்துருந்துச்சு, மீடியாலாம் வந்துருந்தாங்க. பேசின்னு இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து அங்கே பேசின்னு கடை, அங்கே யாரோ தெரிஞ்ச கடை அவங்க இது பண்ண சொன்னாங்கன்ட்டு அவங்களது யார்தோ கட்சிக்கார கடையான். அது யார் கடையான்னு தெரியல, ஒடிச்சாங்க. அதுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அவங்க ஒடிக்க சொன்னாங்க, அது ஒடிச்சிட்டாங்க. அங்கே பேசினே இருந்தாங்க. இந்த நெஞ்சு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இல்லை,
பேசுறதுனால எனக்கு வலி வந்ததுனால மேலே வந்தேன். தண்ணியாவது குடிக்கலாம், மாத்திரை காலையில் டிஃபன் கூட சாப்பிடல, வேலைக்கு போனோம். ஆனால் வேலை செய்கிற இடத்துலேருந்து ஃபோன் வந்ததுனால போகலான்னு போனால், இல்லைம்மா நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஏறி வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு இட்லி எடுத்து வச்சேன். டம்முன்னு ஒன்று அப்படியே அங்கேயே மழை காய்ச்சி வந்து இன்னும் யார் வீடு இடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடாத 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது பாரு மேடம், இந்த கண்ணு அந்த கண்ணும் பண்ணியிருக்கிறாங்க. அதிர்ச்சியில் அப்படியே போட்டு அப்படியே ஓடாறேன். நீங்கள் எதுவும் பதறாதீங்கம்மா. சார் இடிக்க எனக்கு நெஞ்சு அப்படியே துடிக்குது சார், வலிக்குது எனக்கு, நான் மாத்திரை கூட போடல சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னா உடனே என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இறங்குமா நாங்கள் ஒன்றும் பண்ணோம். அந்த அதிர்ச்சி தாங்க முடியாது, எனக்கு மழைக்கு வந்து கீழே வந்துட்டேன் சார். இந்த மாதிரி பண்ணால் எப்படி? இந்த போலீஸ் தான் சார் இப்படி பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் குழந்தைங்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிறாங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன், பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் எப்படி சார்? ஒரு அதிர்ச்சியில் இறந்துட்டேன் சார். யார் சார் பொறுப்பு? நாங்கள் வீட்டை காலி பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல, எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற செக்கை வந்து நாங்கள் வாங்கிக்கின்னு நாங்கள் வெளியே போயிட்டா நாங்கள் எப்படி அட்வான்ஸ் கட்டுறது? எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்குது, இப்போ தான் கல்யாணம் பண்ணோம், அந்த கடத்தாலே நாங்கள் எப்படி சார் கொடுக்குறது? என்ன அப்புறம் வந்து நாங்கள் அந்த கடத்தை எப்படி அடிக்கிறது? இங்கே இருந்தால் தான் நாங்கள் வாடகை இல்லாத போய் இங்கே இருந்தால் தான் நாங்கள் அந்த கடமும் அடிக்கணும், வட்டிக்கு வாங்கி தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்த வயசானவங்க எவ்வளோ தான் நாங்கள் போய் அடுத்தங்க இடத்துல போய் வாடகையும் கட்டிக்கணும், அட்வான்ஸாக கொடுத்துக்கணும், எப்படி சார் இருக்க முடியும்? நாங்கள் அதனால் 1 வருஷம் டைம் கொடுங்க. நாங்கள் எப்போ எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்குது நாங்கள் அப்போ போய் எங்கள் வீடு மாரியே கட்டி கொடுங்க, எங்களுக்கு வேறு வீடெல்லாம் வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம், வேறு எதுவும் கேட்கல. 1 வருஷம் டைம் கொடுங்க. அவர் கிடையாது, அவர் சொந்தமாக வீடு கட்டின்னு போயிட்டார். அதனால் இங்கே செக்கு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவருக்கு யாரோ ஃபோன் அடித்து சொன்ன உடனே செக்கை வாங்கிட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் ஒரு ஆள்னா 2 வீடு காலி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 4 தலைமுறை இருக்கிறோம், நாங்கள் 4 தலைமுறை. 65 வீடு தரேன்னு வச்சு தான் நாங்கள் வந்து செக்கு வாங்கலை. எங்களுக்கு 65 வீடுனா எங்களுக்கு 39 வீடு, மீதி பேர் யாரும் எங்களுக்கு காட்டுங்க, அப்படி எங்களுக்கு இருக்கிற மாதிரியே கட்டி கொடுங்க. 8 மாடி கட்டுறேன்றாங்க, 8 மாடி எங்களுக்கு வேணாம், லிஃப்ட்டு எங்களுக்கு வேணாம், ஏன்னா நாங்கள் வயசானவங்க இருக்கோம், லிஃப்ட்டு எங்களுக்கு தேவையில்லை. இப்போ இருக்கிற 2 மாடி எங்களுக்கு கட்டி கொடுங்க சொல்கிறோம், அவ்வளோ எங்களோட கோரிக்கை அவ்வளோதான். அவங்க வந்து எங்களாண்ட அது வீடு இந்த பிளானில் கட்டித்தரோம் அப்படிலாம் அவங்க சொல்லலை. எத்தனை வருஷத்தில் இருப்போம், அப்படியே கட்டி கொடுத்தாலும் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தாதான் சாவி தருவோம் அப்படின்னு சொல்ல வச்சு தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ணுறோம். இடிக்கே நாங்கள் அதுக்கு தான் விட மாட்டேன்றோம். எங்களுக்கு பழைய பில்டிங் தான், எங்களுக்கு பாதிப்பு இருக்குது தான், இருந்தாலும் எங்களுக்கு இது வேணும்ல, நாங்கள் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு இருக்கணும்ல, அதுதான் எங்களோட இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த புது பில்டிங் கட்டி 25 வருஷம் ஆகுதான். அதாவது கிட்டத்தட்ட 2000 இந்த புது பில்டிங் இங்கே கட்டியிருக்காங்க. 25 வருஷம் ஆனாலும் அந்த பில்டிங்கை இடிக்கக்கூடாதுன்றது ஒரு ரூல்ஸ்லேயே இருக்குது, அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பழைய பில்டிங் இங்கே கட்டி 60 வருஷம் ஆகுது. அந்த பில்டிங்கை தான் இடிக்கிறதுக்காக அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இங்கே வசிக்கக்கூடியவங்களுக்கு இங்கேருந்து கருணை தொகையாக 24,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட பேசியிருக்காங்க. எங்களுக்கு 24,000 ரூபாய் வேண்டான்னு சொல்லிட்டு தான் இவங்க இங்கேருந்து வெளியேறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் புது பில்டிங்கில் இருக்கவங்களுக்கு 24,000 ரூபாய் கொடுத்து அவங்கள இங்கேருந்து அகற்றிட்டோன்னா அந்த அதிர்வு தாங்க முடியாமல் இங்கே இருக்கவங்களும் இங்கேருந்து வெளியேறிடுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு இங்கே இருக்கவங்களுக்கு 24,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கவங்களும் மறுப்பு தெரிவிக்காமல் அந்த 24,000 ரூபாவை வாங்கிட்டு இங்கேயே இன்னுமே தங்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்கலாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இவங்க அடிக்கிறாங்க, சம்டியில் எடுத்து டொம்முன்னு அடித்து ஒடிக்கிறாங்க. ஒச்ச உடனே இவங்க மேலேருந்து அதிர்ந்து கீழே இறங்கி வராங்க, ஓடி வராங்க. எனக்கு ஆட்டெலாம் வலியுதுப்பா, எனக்கு கண்ணு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. அவங்க கீழே இறங்கி வந்தவொடனே என்ன பண்ணோம், மேலே வரலான்னு பார்த்தா வர விட மாட்டுறாங்க. கீழே அவ்வளோ ஒரு
ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க போலீஸ். அதுக்கடுத்து இந்த இடத்துல லாக் பண்ணுறாங்க. அந்த முனையில் இந்த படிக்கட்டு ஏறுறீங்களா அந்த படிக்கட்டில் லாக் பண்ணுறாங்க. உள்ளே வர விடல எங்கள் யாரையும். நாங்கள் அச்சின்னு புச்சின்னு உள்ளே ஓடி வரும்போது அப்புறமா என்ன பண்ணோம், மோன் ரோட்டில் போய் மறியல் பண்ணுறோன்னே தான் இவங்க ஸ்டாப் பண்ணாங்களே. அது வரைக்கும் நாங்கள் சொல்லும் போது இவங்க ஸ்டாப் பண்ணல. நான் மோன் ரோட்டில் போய் மறியல் பண்ணும்போது தான் இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அப்படியே கேர் ஆகிட்டாங்க. இவங்க அவங்க இது ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க ஏன்னா மேல் வீட்டில் இருக்கும். இப்போ கீழே இது சென்டராக ஒரு இடம் இடித்தா மேல் வீட்டிலும் பாதிக்கும் கீழ் வீட்டும் பாதிக்குமா? பாதிக்காதான். நீங்கள் மேலேருந்து காலி பண்ணால் ஓகே, அதுக்கு அடுத்தது கீழேருந்து காலி பண்ணலாம், அதுக்கு அடுத்தது கீழேருந்து பண்ணலாம். சென்டராக ஒரு இடத்த ஒடிச்சா எப்படின்னா ஆகும்? அதிரமா அதிராதான். நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன சொல்லிட்டீங்க? நீங்களே இந்த வீக்கான பில்டிங்குன்றீங்க. அப்போ சம்டி எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கரெக்டாக இல்லைங்களா? நீங்களே சம்டி எடுத்து அடிச்சிட்டிங்க. அடித்து பிடிச்சிட்ட பிறகு நான் கேட்குறேன், சார் என்னங்க சார் ஒருத்தர் கூட எங்களை உள்ள என் தங்கச்சி அவங்கள வந்து என்ன போலீஸ்காரன் மாரில் தட்டுறான். மாரில் தட்டி போவாத அப்படின்றான். அதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நியூஸில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சாலைகள்லாம் வச்சு அவங்கள வலித்து உள்ளே வலித்து ஏட்டணும். ஏன் நீ யார் எங்கள் வீட்டுக்கு வர? எங்கள் அப்பா வீடு எங்கள் அம்மா வீடு இது கீழே. அவங்க கேட்குறாங்க. யாரையும் உள்ளே இதுமாரி டெமனைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வீடை கேட்டால் சாவி கொடுத்துட்டோம். கேட்டால் 2 லட்ச ரூபா நாங்கள் வாங்கியிருக்கோம் கான்ட்ராக்டு. இந்த 6 வீட்டுக்கு நாங்கள் 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம். நாங்கள் அதனால் காலி பண்ணுவோம், நீங்கள் கேட்கக்கூடாதுன்றாங்க. அது போலீஸும் நின்று தான் பார்த்துருக்கு. இந்த கேஸ் வந்து தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் எலிஸ்புரத்தில் இருக்கிற சங்கம் சார்பாக இந்த வழக்கு வந்து போடப்பட்டது. இது 2024 அன்றைக்கி போடப்பட்டது. கேஸ் நம்பர் வந்து WP2331 2024. இது அனிதா சுமந்த் அவங்க பெஞ்சில் வந்து இந்த கேஸ் வந்து நடந்தது. அங்கே நாங்கள் வச்ச கோரிக்கை வந்து 3 விஷயந்தான். முதல் கட்டமாக இங்கே கட்டப்படுற அப்போது வந்து 39 வீட்டுக்கு பதிலாக 65 வீடுன்னு கட்டித்தரதா சொன்னாங்க. நாங்கள் கேட்டது எக்ஸ்ட்ராவாக வீடு கட்டித்தரோம்னா இங்கே இருக்க மக்களுக்கு அவங்க பசங்களுக்கு, ஏன்னா இந்த வீடு கட்டி 60 வருஷம் கிட்ட ஆகுது, அவங்களோட பசங்களுக்கு வந்து வீடு தரணும். ரெண்டாவது இங்கே கொடுக்குற அந்த கருணை தொகையை வந்து 24,000 1 லட்சமாக வந்து மாற்றப்படணும் அப்படின்னு தான் நாங்கள் கோரிக்கையை வந்து வச்சோம். அதை வந்து கோர்ட்டு வந்து செவிசாய்ச்சி கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேஸ் வந்து 3 ஹியரிங்காக நடந்தது. அதுக்கப்புறம் இன்னும் ஹியரிங் வரலை. கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் ஹைகோர்ட்டில் இருக்குது. இப்போ பெண்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்ணுறது அது ஏன்னா இன்றைக்கி அவங்க வீடு இடிக்கவே அவங்க வரலை. அவங்க இடிக்க வந்ததே வந்து வெளியே இருக்க கடைகளை தான். அந்த கடை மேலே வந்து கேஸ் இல்லை. கேஸ் வந்து ABC 3 பில்டிங் மேலே தான் இருக்குது. அந்த கடை மேலே இல்லை. அவங்க கடையை இடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க. வந்துட்டு நாங்கள் வந்து வெளியே பிரச்சனை பண்ணிக்கும் போது இவங்களை மட்டும் போலீஸை வச்சு இந்த இருக்கிற நடு வீட்டை மட்டும் இடிக்க முற்படும் போது தான் மக்கள் வந்து ஏன் இடிக்கிறீங்க, ஏற்கனவே கேஸ் இருக்குது, கேஸ் இருந்தால் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் இடிக்க வேண்டியது எங்கள் வேலைன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் வந்து கோர்ட்டையும் மீறி தான் அதை இடிக்க விட்டாங்க. இப்போ என்ன கட்டத்துக்கு போயிட்டு இருக்குன்னா இப்போ என்ன பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இல்லை, அதை இடிக்கும் போது மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க கேட்குறாங்களே. அரசு அதிகாரிகள் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், என்ன ப்ராஜெக்ட் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இவங்களோட பெரிய கோரிக்கை வந்து நாங்கள் வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டோம்னா அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அடிப்படை கோரிக்கை வந்து 3 தான் வைக்கிறாங்க. கருணை தொகை 24,000 வந்து 1 லட்சமாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கான வரைவு வந்து வெளியிடுங்க, வரைவு படம் வந்து வெளியிடுங்க. 3வது ஏற்கனவே டிபி சத்திரம் கண்ணப்பத்திடலில் வந்து மக்கள் வந்து குடியேறும் போது 4 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இங்கே உள்ள எல்லா மக்களுமே வந்து கூலி தொழிலாளர்கள் தான். ஒரு நாளைக்கு வந்து 400ரூபாலேருந்து 700 தான் அவங்க அதிகபட்ச சம்பளமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மக்களை போய் நீங்கள் 4 லட்ச ரூபா கேட்கும்போது அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏன்னா மக்கள் ஏற்கனவே இதே அரசு தான் வந்து இதே டிபி சத்திரம் இருக்கிற மக்கள் தான் வந்து போராட்டம் பண்ணி அந்த 4 லட்ச ரூபா வந்து கேன்சல் பண்ணாங்க. அதை வந்து அவங்க அரசே வந்து சொல்லுது, மக்களோட போராட்டத்து மூலயமா தான் இந்த 4 லட்ச ரூபா நான் வந்து ரத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லுது. அதே தான் இந்த மக்களும் கேட்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து நீங்கள் வீடு இடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நாலாபுரம் போயிடுவோம், அதுக்கப்புறம் வீடு தரும்போது 4 லட்சம் கேட்டால் நான் எங்கே போவேன்? இன்றைக்கே வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்கள், நான் வந்து 4 லட்சம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கை. நாங்கள் வீடெல்லாம் இடிக்க வேணான்னு சொல்ல, இடிங்க, எங்களுக்கும் புது வீடெல்லாம் கட்டி அதில் இருக்கணும்னு ஆசை இருக்குதான். ஆனால் நாங்கள் கேட்குற கோரிக்கைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றிட்டு நீங்கள் வீடு இடிங்க அப்படின்னு தான் இந்த ஏரியா மக்கள்லாம் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. முதல் கோரிக்கை எங்களுக்கு 24,000 கருணை தொகையாக தரேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு 24,000லாம் வேண்டாம், நீங்கள் எப்போ வீடு கட்டி முடிச்சு வருவீங்களோ, ஆனால் எங்களுக்கு ஒரு 1 லட்சமாக கருணை தொகையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொன்று, இந்த வீடு எப்படி கட்ட போகிறீங்கன்ற வரைபடத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்றது தான் இவங்களோட கோரிக்கையாகவே இருக்குது. ஆனால் அதை அரசாங்கம் இது வரைக்குமே ஏற்கலை. திடீர்னு வந்து அவங்க வீடு இடிக்க போகிறாங்க,
போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளியே இருக்க கடைகளை தான் இடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு வீடு நாங்கள் இங்கே இடிக்க போகிறோம், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திடுதிருப்பாக வந்து வீடு இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம். ஆனால் போராட்டத்தில் ஈடுபடும் போதும் அவங்க எங்களை வலுக்கட்டாயமாக அடிக்காத குறையாக இழுத்துட்டு வந்து இங்கே விட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள்லாம் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த வீடை தான் காலையில் அதிகாரிகள்லாம் வந்து இடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, இடிச்சும் இருக்காங்க. கரெக்டாக இந்த வீடு இந்த பிளாக்லேயே நடுவில் இருக்குது, மேலேயும் வீடு இருக்குது, கீழேயும் வீடு இருக்குது. இந்த வீடை இடிச்சாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் பயங்கரமாக பாதிப்படையும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த பில்டிங்லாம் இங்கே கட்டி 60 வருஷத்துக்கு மேலே ஆகுதான். அப்போது இந்த பில்டிங்லாம் எந்த நிலைமையில இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சு தான் நடுவில் இருக்க வீடு அவங்க இடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இங்கே 24,000 ரூபாய் எங்களுக்கு ஓகே, கருணை தொகையாக கொடுக்குற 24,000 எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை இடிக்கிறதுக்கு அவங்களும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த பகுதியில் இருக்கவங்க 6 பேர் எங்களுக்கு இங்கே இடிக்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தொகை வாங்கிட்டு இங்கே அனுமதிச்சிருக்காங்களா இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் வேற வருமானம் இருக்குது, எங்களுக்கு இதை விட்டால் வேற இடமே இல்லை, நாங்கள் எங்கே போய் தங்குவோம், அதனால தான் நாங்கள் 1 லட்ச ரூபாய் கருணை தொகையாக கேட்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் சேனல் 5 தமிழ் சார்பாக மதுவாகிய எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.